ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி சைரா பானு இருவரும் கடந்த 29 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவதாக அறிவித்துள்ளனர். 1995 அவர்கள் திருமணம் நடந்த நிலையில் அவர்களுக்கு கத்தீஜா, ரஹீமா என 2 மகள்களும் அமீன் என்ற ஒரு மகனும் இருக்கின்றனர். ஏ.ஆர். ரஹ்மானுடன் வந்த பிரச்சனை காரணமாக சைரா தனியாகத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறார். மனக்கசப்பு அதிகமானது, இடைவெளி தொடர்ந்து பெரிதாகி கொண்டே போனது என்றும் அதை சரி செய்ய வாய்ப்பு இல்லாத நிலையில்தான் இந்த விவாகரத்து முடிவை இருவரும் எடுத்திருக்கின்றனர் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பயில்வான் ரங்கநாதன் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ஏ.ஆர். ரஹ்மான் விவாகரத்து குறித்து சில தகவலை பகிர்ந்துள்ளார். அதில் ரஹ்மானுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் தொடர்பு, அதனால்தான் விவாகரத்து என்று சிலர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதெல்லாம் சுத்த பொய். அவர் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது. அதேபோல் இதில் தனுஷை இழுப்பதும் தேவையில்லாத ஒன்று. முக்கியமாக ஏ.ஆர். ரஹ்மான் வீட்டுக்கு விவாகரத்து என்பது ஒரு பரம்பரை நோய் போல் இருக்கிறது. முதலில் அவரது சகோதரி ஒருவர் பத்திரிகையாளர் ஒருவரை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றார். பின் ஏ.ஆர். ரஹ்மானின் அக்கா மகன் ஜி.பி. பிரகாஷ், சைந்தவி விவாகரத்து பெற்றனர். இப்போது ஏ.ஆர். ரஹ்மான் விவாகரத்து அறிவித்துள்ளார். இருவரும் மீண்டும் இணைய வேண்டும் என்பதற்காக அவர்களது குடும்பத்துக்குள் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். முக்கியமாக இந்த விவாகரத்துக்கு காரணமே ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு வருடமாக வீட்டுக்கே வரவில்லை என்பதுதான் என்று பயில்வான் ரங்கநாதன் தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.